ஹாய். இப்போ நீங்கள் யூடியூப் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு சேனல் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கிறது நம்ம ஃபேமிலி தான் சப்போர்ட் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம மூவ் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுறது அது என்னன்னா இப்போ சமைக்கிறது இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னே என்னென்ன ரொட்டீன் ஒர்க்லாம் நீங்கள் முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து நீங்கள் போட்டாவே போதும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக நீங்கள் வீடியோ போடாமல் இருந்தாலும் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டடாக வந்து கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அதுவே ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எப்படி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா எல்லார் மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளும் என்ன பண்ணுறது, ரெகுலராக ஒரு ரொட்டீன் ஒர்க்கு நம்ம எடுத்து போடலாம். ஓகேங்களா? எடுத்து போடலாம். நம்மளும் வந்துட்டு இது மாதிரி யூடியூப்பில் வந்து நம்மளும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஃபாலோவர்ஸ் இது மாதிரிலாம் இது பண்ணலாம், நல்லா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு சும்மா விளையாட்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 நாள் தொடர்ந்து ரீல்ஸு இது மாதிரி ஷார்ட்ஸு இது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேங்க. நானும் பார்ப்பேன். இந்த வடிவேல் கதை சொல்லுவாங்க பார்த்தியா, இலவம்பஞ்சு கற்றுக்கலின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க. அது மாதிரி நானும் வீடியோ போடுவேன். உள்ளே போயிட்டு எத்தனை சப்ஸ்கிரைபர் எத்தனை ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. சரி நம்மளுக்கு மட்டும் ரீச்சே ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகேங்களா? அப்புறம் சரி அப்படியே ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. யூடியூப்பில் நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக சரி ரூம்லேயே தானே இருக்கோம், எங்கேயுமே வேலைக்கு போகிறதில்ல, காசு இல்லாதப்ப தான் அதோட அருமையும் தெரியும் நம்மளுக்கு. சரி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம்ல, சரி அதோட இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருந்துச்சு, ஃபாலோவர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு, க்ரோ ஆகவே இல்லை. சரி அப்படின்ட்டு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் 3 ரீல்ஸு இது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து ஒரு 1 வீக்காக டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அப்போ என்னாச்சு, சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வியூஸ்லாம் அதிகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்னன்னா வீடியோ இது மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்து போடுங்க, போட்டுக்கிட்டே இருங்க. போட்டதுமே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற தாட்டில் மட்டும் போடாதீங்க. சும்மா ஒரு நாள் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதில் போடுங்க. எப்பயோ ஒரு நாள் உங்களுக்கு அது வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து இதோட அருமை எப்போ தெரிஞ்சுன்னா, நான் ஒர்க் போகிற டைம்லாம் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருந்துச்சு. இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் பணமே இல்லை. அப்போ வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்மளும் ஏதோ ஒரு வீடியோ போடலாம், என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம கைக்கு கொண்டு வரணும், அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் என்ன ஒன்றுனா, உங்களுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணல, வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, நான் ஒரு ஆளுமா எப்படி சமைச்சிட்டு நான் ஒரு ஆள் எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படின்னா, இது மாதிரி மீஷோவில் இருக்கும் ட்ரைபேட்னு சொல்லி, இது வாங்கி நான் 3 வருஷம் ஆயிடுச்சு, உடஞ்சிச்சு. இப்போ தான் எனக்கு யூஸ் ஆகுது, இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? இது மாதிரி மீஷோவில் ஒரு 200 ரூபா இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் இது மாதிரி வேணும்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக யூடியூப் சேனலில் வந்து ரீச் ஆகுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதுலேயே ஒன்று. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் விழாக்கில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூடியூப் சேனல் வந்து க்ரோ பண்ணுறது, எப்படி வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக மெயினாக நம்ம வீடியோவுக்கு போய் பார்க்குறதே தம்ப்நெயில் தான். தம்ப்நெயில்னால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப நம்ம அதில் முன்னாடி போட்டிருப்போம் பார்த்தீங்களா நம்ம வேர்டு, இப்போ அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த இதை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு ஒரு வேர்டு பார்த்ததுமே அந்த வீடியோக்குள்ளே போக தோணுது இல்லை, அதுதான் தம்ப்நெயில். ஓகேங்களா? அது எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.